தரிசனமாலய தரிசனம். ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் சுவாமி சித்தர் பீடம், வடக்கு மலையம்பாக்கம். சென்னை மாநகரில் பூந்தமல்லி அருகே அமைந்திருக்கும் வடக்கு மலையம்பாக்கம் என்ற ஸ்தலத்தில் அமைந்திருக்கும் சித்தர் பீடம். இது ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் சுவாமி சித்தர் பீடம் என்று பெயர் கொண்டு இருக்கிறது. இந்த பீடத்தின் நுழைவாயிலில் ஸ்ரீ முருகனின் திருவுருவமும் அவரின் 2 பக்கமும் போகர் மற்றும் வடபழனி சித்தர் அமர்ந்திருக்கும் நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோவிலில் முழுமுதற் கடவுளான விநாயகன் நவசக்தி விநாயகராக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இங்கு அமைந்திருக்கும் தியான மண்டபத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆகியவர்களின் உருவங்கள் 2 புறமும் அமைந்திருக்க, ஸ்ரீ வடபழனி சித்தர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். பீடத்தில் ஆதார பீடமாக சிவபெருமான் அமைந்திருக்க, அவரின் மேல் 4.5 அடி உயரத்தில் ஸ்ரீ முருகனின் சிலாரூபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடம்பனின் சிலாரூபம் காவல் காத்து நிற்க, தனி சன்னதியில் ராஜமுருகன் மிகவும் கம்பீரமாக காட்சி தருகிறார். அவர் எதிரே கொடிமரம், கொடிமரத்திற்கு முன்னால் பலிபீடமும், சன்னதிக்கு முன்னால் முருகனின் வாகனமான மயில் பறவை முருகனை நோக்கி இருக்கிறது. முருகப்பெருமானின் வலது பக்கம் வேல் மற்றும் அவரின் இடது பக்கம் சேவல் கொடி அமைந்திருக்கிறது. பழனி முருகன் புராணக் கதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். நாரதர் கொடுத்த ஞான பழத்திற்காக மயில் மேல் ஏறி இந்த உலகை சுற்றி வருகிறான் முருகன். ஆனால் அவனுக்கு மூத்தவனான விநாயகன் தன் பெற்றோரான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வந்து ஞானப் பழத்தை எடுத்துக் கொள்கிறான். கோபம் கொண்ட முருகன் தனி வீடு கொண்ட இடமே பழனி. பழமே நீதானே, உனக்கு எதற்கு ஞானப்பழம் என்று அவ்வை பாட்டியே அவனை கொண்டாடுகிறாள். பழனி மலைக்கு பின்னர் இந்த திருக்கோவிலை 3வது பீடமாகச் சொல்கிறார்கள். தமிழகத்திலேயே நவபாஷாணங்களால் உருவாக்கப்பட்ட திருச்சிலை ரூபம் என்றால் அது பழனி முருகன் கோவிலில் உள்ள முருகன் திருச்சிலை ரூபம்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த பொது தகவல். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் உள்ள முருகன் சிலை நவபாஷாணங்களால் உருவாக்கப்பட்டது. அதனை போகர் சித்தர் வடிவமைத்தார். நவம் என்றால் 9, பாஷாணம் என்றால் விஷம். போகர் சித்தரின் வாக்குப்படி 96 பாஷாணங்கள் உள்ளன. அதில் 32 பாஷாணங்கள் செயற்கையாகவும் மீதமுள்ள பாஷாணங்கள் மூலிகை வடிவிலும் கிடைக்கின்றன. அதில் குறிப்பிட்ட ஏதேனும் 9 பாஷாணங்களை தேர்வு செய்து போகர் சித்தர் பழனி முருகன் திருச்சிலையை வடிவமைத்ததாக ஆன்மீக அறிஞர்கள் கூறுகின்றனர். பழனி மலையில் அமைந்திருக்கும் முருகனைப் போலவே இங்கு அமைந்திருக்கும் ஸ்ரீ முருகனுக்கும் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வியர்வை தோன்றும். இந்த வியர்வை நீரை கௌபீன தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். அதை பிரசாதமாக அருந்தினால் சித்தர்களும் அகத்தியரும் சொல்லியபடி நம் உடலில் தோன்றும் 4448 நோய்களை தீர்க்கும் என்கிறார்கள். இந்த வியர்வை நீர் பகல் பொழுது ஏற ஏற காற்றின் வெப்பத்தால் ஆவியாகி
அந்த காற்றே சிரஞ்சீவி மருந்தாக மாறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோவிலுக்கும் நாகத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. திருக்கோவில் அமைவதற்கு முன்னால் இங்கு ஒரு நாகப்புற்று இருந்திருக்க வேண்டும் என்றும், பின்னர் பழனியில் அமைந்திருப்பது போலவே தென் திசை நோக்கி திருக்கோவில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திருக்கோவிலின் கோபுரத்தை பார்த்தால் அது மிகவும் வித்தியாசமாக இருக்கும். இது சித்தர்களின் வழித்தோன்றலின்படி 9 அடுக்குகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடுக்கிலும் 8 கிளைகள் இருக்கின்றது. ஆக மொத்தம் 72 கிளைகள் அமைந்திருக்கிறது. இந்த 72 கிளைகளும் நம் மனித உடலில் அமைந்திருக்கும் 72 நரம்புகளை குறிக்கிறது எனலாம். கோபுரத்திற்குள் சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். கோபுரத்தின் மையப்பகுதி வெற்றிடமாக இருக்கும். காற்று எந்த திசையிலிருந்து வீசினாலும் அது இந்த 72 கிளைகள் வழியாக உள்ளே நுழைந்து சுவாமி மீது பட்டு அது வெளியே வரும்போது சஞ்சீவினி காற்றாக வெளிவருகிறது. இந்த சஞ்சீவினி காற்றின் ஒரு மகத்துவம் என்னவென்றால், அந்த காற்று பட்டவுடன் சுவாமியின் அருகில் இருக்கும் தங்கம், வெள்ளி, இரும்பு, பித்தளை போன்ற பஞ்ச உலோகங்கள் கருத்து பின்னர் அதன் ஸ்திரத்தன்மையை இழந்து விடுகிறது என்கிறார்கள். அதே காற்று நம் மனித உடலின் மேல் படும்போது சரும பிரச்சனைகள், கண் திருஷ்டி போன்றவைகள் குணமடைகின்றன. ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் சுவாமி சித்தர் பீடம், வடக்கு மலையம்பாக்கம். போகர் சித்தர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதில் போகர் நிகண்டு என்ற நூலில் பலவித மருத்துவ குறிப்புகள் கிடைக்கப் பெறுகின்றன. போகருடைய வழித்தோன்றல்தான் வடபழனி சித்தர் எனவும், அவரின் வழித்தோன்றல் திரு ரமேஷ்குமார் என்பவர் ஆவார்கள். நவபாஷான சிலை என்பது நச்சுத்தன்மை நீங்கி உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை விளைவிக்கும் அற்புத ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுகிறது. இத்தகைய சிலை பழனியில் இருப்பதாலேயே பழனி முருகனுக்கு செய்யப்பட்ட அபிஷேக தீர்த்தங்களை அருந்தினால் உடல் பிணிகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நிலையில் பழனி தவிர்த்த மற்ற அறுபடை வீடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு சென்னை வடக்கு மலையம்பாக்கம் நவபாஷான ராஜமுருகன் சித்தர் சுவாமி பீடத்தில் அமைந்திருக்கிறது எனலாம். முருக பக்தராக வாழ்ந்த வடபழனி சித்தர் போகரை பின்பற்றி நவபாஷான முருகன் திருச்சிலையை உருவாக்கினார். நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த திருக்கோவில் நவபாஷான தண்டாயுதபாணி திருக்கோவில் என்று பெயர் பெற்றது. இக்கோயிலில் உள்ள நவபாஷான தண்டாயுதபாணிக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷங்கள் மற்றும் பரணி நட்சத்திரத்தில் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகின்றன. இந்த சிலை நவபாஷான கட்டு என்பதால் 9 நவகிரகங்களை குறிக்கும். ஆகவே இந்த ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகனை சுற்றி வரும் சமயம் நவகிரகங்களின் தோஷமும் விலகும் தன்மை உடையதாய் அமைகிறது. ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகனுக்கு செய்யும் அபிஷேக பொருட்கள் பால், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி, தேன் மற்றும் பிரபஞ்ச காற்றும் மருத்துவ குணத்துடன் இருப்பது சிறிதும் ஐயமில்லை.
இங்கு இந்த ஸ்ரீ முருகன் மேல் காலையில் அபிஷேகம் முடிந்து சாற்றப்படும் விபூதி இரவுதான் களையப்படுகிறது. அது மிகவும் மருத்துவ குணம் கொண்டதாக விளங்குகிறது. ஸ்ரீ நவபாஷான முருகனை 9 முறை வலம் வந்தால் தீராத பிரச்சனைகள், நவக்கிரக தோஷங்கள், நோய் நொடிகள் தீர்ந்து புத்திர பாக்கியம், விவாகத் தடை, வியாபார அபிவிருத்தி, தீய உபாதைகள் அனைத்தும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் சுவாமி சித்தர் பீடம், வடக்கு மலையம்பாக்கம். இந்த திருக்கோவிலில் 3.5 அடி உயரத்தில் நவபாஷான ராஜவராகி அம்மன் எழுந்தருளி இருக்கிறார். வராகி அம்மன் திருமாலின் வராக அம்சமாவார். இவர் வராகம் எனும் பன்றி முகமும் 8 கரங்களையும் உடையவர். பின் 2 கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையையும் கொண்டவராவார். இவர் கருப்பு நிற ஆடையுடுத்தி எருமை மீது அமர்ந்திருக்கிறார். மகாவராகி, ஆதிவராகி, ஸ்வப்னவராகி, லகுவராகி, உன்மத்தவராகி, சிம்ஹாரூடவராகி, மகிஷாரூடவராகி, அச்வாரூடவராகி என்போர் 8 வராகிகள், அதாவது அஷ்டவராகி என்று அழைக்கப்படுகிறார்கள். மார்க்கண்டேய புராணத்தில் காணப்படும் தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சும்பன் நிசும்பன் புராணத்தின்படி சப்த கன்னியர்கள் போன்ற பெண் கடவுளர்களின் தோற்றம் சக்தியின் வடிவமாக கடவுளர்களின் உடல்களிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. இவள் ஒரு பன்றியின் முகத்தையும் ஒரு சக்கரத்தை கையில் ஏந்தியவாறும் காணப்படுவாள். மேலும் மற்றொரு கையில் இருக்கும் வாளால் போரிடுவதை காண முடிகிறது. ரக்தா பிஜா என்ற அரக்கனுக்கு எதிரான போரில் துர்க்கை தெய்வம் 8 சக்திகளை வழி நடத்துகிறது. சிவப்பு நிறமுள்ள வராகி ஒரு எருமையின் மீது சவாரி செய்து ஒரு வாள், கலசம் மற்றும் ஆடுகளை வைத்திருக்கிறது. ரக்த பீஜா என்ற அரக்கனை கொன்றது குறித்து தேவி மகாத்மியத்தின் பிந்தைய அத்தியாயத்தின்படி முக்கிய போர் வீரர் தெய்வமாகிய துர்கா அன்னையானவள் சக்திகளை தன்னிடமிருந்து உருவாக்கி அவர்களின் உதவியுடன் அரக்கனை படுகொலை செய்கிறார். சும்பா என்ற அரக்கன் துர்காவை நேருக்கு நேராக போருக்கு சவால் விடும்போது அவள் சப்த கன்னியரை தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறாள். வாமன புராணத்தில் தெய்வீக தாய் என போற்றப்படும் சண்டிகாவின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இந்த சக்திகள் தோன்றுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சக்திகளில் ஒருவரான வராகி சண்டிகாவின் முதுகிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது. இங்கே உற்சவ மூர்த்தியாக வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் தவம் செய்யும் நிலையில் அகத்திய மாமுனிவர் ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் அமைந்துள்ள சிவலிங்கம் பாதரசத்தினால் ஆனது.
இந்த சிவலிங்கம் அதாவது ஜலகண்டேஸ்வரர் மேலும் சிறப்பை சேர்க்கிறது. இந்த சிவலிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு படிப்பில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகம். சுவாமியை பிரதட்சணம் செய்து வரும்போது கோஷ்டத்தில் துர்க்கையம்மன் மற்றும் 27 நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக 27 நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. நாகதோஷம் உள்ளவர்கள் அவர்களின் நட்சத்திரத்திற்கு உரிய நாகருக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் அவர்களுக்கான தோஷம் நீங்கப் பெறும் என்பது ஐதீகம். இங்கு ஸ்ரீ அம்மாச்சார் அம்மன் நாகஸ்வரூபியாக சிரசோடு அமைக்கப்பட்டு இருக்கிறார். இந்த அம்மனுக்கு வியாழக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரையில் 21 விளக்குகள் ஏற்றி வழிபட்டு வர திருமண தடை நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கு கால சம்ஹார பைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கு வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமிகளில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த திருக்கோவிலில் வியாழக்கிழமையும் பௌர்ணமி நாட்களும் மிகவும் விசேஷமானவை என்று சொல்கிறார்கள். வியாழக்கிழமைகளில் பக்தர்களின் கையால் இங்கு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். பௌர்ணமியன்று மாலை சுமார் 6 மணிக்கு சித்தருக்கு அக்னி பூஜை செய்யப்படுகிறது. அன்று இரவு சித்தர் அரூபமாக வந்து அருள்வாக்கு சொல்வதாக நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மற்ற சித்தர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசிப்பதாக சொல்லப்படுகிறது. அன்றைய நாளில் நாமும் இங்கு தரிசனம் செய்யும் போது அனைத்து சித்தர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கிறது. இது தவிர தைப்பூசம், ஆடிக்கிருத்திகை, பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களும் விசேஷமானவை. சூரசம்ஹாரம் 6 நாட்கள் இங்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்களுடன் நடைபெறுகிறது. இந்த திருக்கோவிலில் சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமமும் ஸ்ரீ ருத்ர சண்முக ஹோமமும் நடைபெறுகிறது. இது எதிரிகளின் தொல்லை, வியாபாரத்தில் எதிரிகளின் தலையீடு இவற்றை தவிர்க்கிறது. பழனிமலை முருகனுக்கு நடைபெறும் அனைத்து விசேஷங்களும் இங்கும் நடைபெறுகிறது. இரவு பள்ளியறை சேவை, காலையில் விஸ்வரூப தரிசனம் நடைபெறுகிறது. இங்கு ஸ்ரீ முருகனை தரிசனம் செய்வதற்கு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே தரிசிக்க முடியும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நெருக்கடியான வீடுகளுக்கு இடையே குடியிருக்கும் இந்த நவபாஷான முருகன் பற்றிய தகவல்கள் சென்னையை இன்னும் தாண்டவில்லை. இந்த சூழலில் குடிசையில் இருந்த முருகனுக்கு கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை, வியாழக்கிழமைகளில் மதியம் 2 மணி வரை திறந்திருக்கும். அனைவரும் சென்று நவபாஷான ராஜமுருகனை தரிசித்து அவன் அருள் பெறுவோம். ஆலய தரிசனம் காண்போம். ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.